நாடாளுமன்ற தேர்தலில் சவாலான 5 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது திமுக. இதனால் அக்கட்சி சொந்த பலத்தை நம்பி போட்டியிடுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து தற்போது பார்க்கலாம். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளை ஸ்டாலின் அறிவித்தபோது மற்ற கட்சியினரை விட திமுக தொண்டர்கள் சற்று குழப்பமும் ஏமாற்றமும் அடைந்திருக்கலாம். திமுக போட்டியிட்டால் உறுதியாக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்ட தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது மட்டுமல்ல, எடப்பாடியின் கோட்டையான சேலத்திலும், அன்புமணி வலுவாக இருக்கும் தருமபுரியிலும், டிடிவிக்கு பலம் இருப்பதாக சொல்லப்படும் தென்காசியிலும் உதயசூரியன் நேரடியாக களமிறங்குவதும் அதற்கு காரணம். இந்த இடத்தில் கூட்டணி கட்சிகள் கேட்ட எண்ணிக்கையை மட்டுமல்ல, கேட்ட தொகுதிகளையும் அப்படியே கொடுத்து வெற்றிக்காக கூட்டணிகளிடம் அடிபணிந்து விட்டாரோ ஸ்டாலின் என்கிற சந்தேகம் எழுவது இயல்பே. ஆனால் கருணாநிதி, ஜெயலலிதா இல்லாத நிலையில் தலைவர்கள் ரேஸில் இருக்கும் எடப்பாடி, அன்புமணி, டிடிவி ஆகியோருடன் நேருக்கு நேர் மோதி ஒரே தேர்தலில் தன்னை நிரூபிக்கும் வாய்ப்பாக ஸ்டாலின் இதை பார்த்திருக்கிறாரோ என்பதும் முக்கியமான கோணம். தனது ஆளுமையை நிரூபிக்க ஸ்டாலின் எடுத்திருக்கும் இந்த முடிவில் கடுமையான தொகுதிகளில் போட்டியிட்டு உதயசூரியன் தோல்வியுற்றால் அது ஸ்டாலினின் தலைமை பண்புக்குத்தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்க ஸ்டாலினின் இந்த முடிவு அவருக்கு எந்த அளவிற்கு சாதகமானது என்பதை ஆராய வேண்டியுள்ளது. பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு எளிமையான தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு கடுமையான தொகுதிகளில் போட்டியிட்டு வெல்வது எம்ஜிஆரின் பாணி. அதே பாணியை பின்பற்ற ஸ்டாலின் முயல்கிறாரா? அந்த முயற்சி அவருக்கு கை கொடுக்குமா? கூட்டணி கட்சிகள் வென்றுவிட்டால் எளிதாக 40 தொகுதிகளிலும் வென்றுவிடலாம் என்று நினைக்கிறாரா போன்ற கேள்விகள் அடுத்தடுத்து முளைக்கின்றன. என்னதான் திமுகவின் சின்னம் உதயசூரியனாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளை காப்பாற்றிவிட்டு அக்னி பரீட்சை எழுத தயாராகும் ஸ்டாலினின் முடிவை திமுக தொண்டர்கள் எவ்வாறு அணுகுவார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது.